நீங்கள் முதலில் அந்த ஆலைக்கு கோரிக்கை விடுங்கள். நீங்கள் பிரார்த்தனை செய்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அதன் வேரைக் கொண்டு வருவீர்கள். சனிக்கிழமையன்று பச்சை அரிசியை எடுத்துக் கொள்ளுங்கள். உடைந்த அரிசி எதுவும் இருக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த அரிசியில் சிறிது மஞ்சள் தூள் கலந்து கெட்டியான பேஸ்டை தயார் செய்து மஞ்சள் தூள் அரிசியை உங்களுடன் ஆபமார்காலைக்கு எடுத்துச் செல்லுங்கள். அங்கு சென்றதும் மரத்தை வணங்கி, ஓ விருக்ஷராஜ், என் வாழ்க்கையில் என்னை தொந்தரவு செய்யும், என் குடும்பத்தின் மீது தீய பார்வையை செலுத்தும் எதிரிகளின் அனைத்து சக்திகளையும் அழித்துவிடு. என் வீட்டில் ஏதேனும் அமானுஷ்ய இடையூறு, ஏதேனும் பேய் தாந்திரீக பலன்கள் இருந்தால் அதுவே சிறந்த பரிகாரம் என்று கூறுங்கள். இந்த ரூட் மூலம் என்னை காப்பாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து எனக்கு உதவுங்கள் ஆண்டவரே. இதை சொல்லி செடிக்கு மஞ்சள் தடவிய சாதம் வழங்கித் திரும்பவும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அரிசியை அங்கேயே விட்டுவிடுங்கள். அதை மீண்டும் வீட்டிற்கு கொண்டு வர வேண்டாம். இனி ஞாயிறு வரும். காலையில் குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்திக்கொண்டு எந்த தயக்கமும் இன்றி நம்பிக்கையுடனும் மீண்டும் அதே செடிக்குச் சென்று செடியை அதன் முழு வேருடன் பிடுங்கி எறிந்து விடுவீர்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு சிறிய புஷ் போன்ற தாவரத்தை எடுக்க வேண்டும். பெரிய மரம் இல்லை. அதை வேரோடு பிடுங்கி கும்பிட்டு வீட்டுக்கு கொண்டு வா. இப்போது வேரை நன்கு கழுவவும், சுத்தமான தண்ணீரில் குளிக்கவும், அதன் மீது சில துளிகள் கங்கை நீரை தெளிக்கவும், பிறகு மஞ்சள் மற்றும் ரோலியுடன் திலகம் தடவவும். வேரை உங்கள் முன் வைத்து ஹனுமான் சாலிசா அல்லது ஸ்ரீ ஹனுமனுக்கு பிடித்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். இதை பாராயணம் செய்யும் போது உங்கள் மனதில் ஒரு எதிர்மறை எண்ணத்தையும் கொண்டு வராதீர்கள். நம்பிக்கை, பக்தி மற்றும் நம்பிக்கை மட்டுமே வேண்டும். பாராயணம் முடிந்ததும் வேரை மஞ்சள் அல்லது சிவப்பு துணியில் சரியாக சுற்றி வைக்கவும். இவ்வளவும் வெளியே வராமல் மூட்டையாகிவிடும். இப்போது இந்த வேர் அல்லது மூட்டை உங்கள் வாழ்க்கையின் கவசமாகிவிட்டது. உங்கள் வீட்டின் பிரதான நுழைவாயிலிலோ அல்லது பால்கனியிலோ அதை தொங்கவிடலாம். அது உங்கள் வீட்டை பாதுகாக்கும். இது எதிர்மறை சக்திகளை நிறுத்தி உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியைத் தரும். யாரோ ஒருவர் உங்களுக்கு ஏதோ சூனியம் செய்ததாக நீங்கள் உணர்ந்தால், யாரோ உங்களுக்கு ஏதாவது ஊட்டிவிட்டார்கள், இந்த வேரை சிறு துண்டுகளாக நறுக்கி மஞ்சள் அல்லது சிவப்பு துணியில் கட்டி கையில் கட்டவும். இடது கையில் முழங்கைக்கு சற்று மேலே. இது மேல் தடைகளை முடிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் உடல் எந்த தாந்திரீக விளைவுகளாலும் பாதிக்கப்படாது. அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறும். இப்போது இன்னொரு விஷயத்தையும் கவனமாக கேளுங்கள். எதிரியோ அல்லது சந்தேகத்திற்கிடமான நபரோ உங்களுக்கு வெள்ளை நிற இனிப்புகளை வழங்கினால் அவற்றை ஒருபோதும் சாப்பிட வேண்டாம். எதிரிகள் பெரும்பாலும் வெள்ளை பொருள்கள் மூலம் தாந்திரீக சடங்குகளை செய்கிறார்கள். எனவே இந்த தீர்வோடு நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியம். இந்த பரிகாரத்தால் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை குணம் நீங்கும். பணமழை பெய்யும். திரும்பத் திரும்ப நின்று கொண்டிருந்த வேலைகள் நடக்கத் தொடங்கும். உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரிகளின் பலம் நீங்கும். உங்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்கள் நம்பிக்கை திரும்பும், உங்கள் புன்னகை திரும்பும், உங்கள் வாழ்க்கை மீண்டும் ஆற்றலால் நிரப்பப்படும். அதனால்தான் நண்பர்களே, இந்த அற்புதமான தீர்வை முயற்சி செய்து உங்கள் வாழ்க்கையில் வரும் அற்புதமான மாற்றங்களை பாருங்கள். இது சாதாரண பரிகாரம் அல்ல. இது இயற்கையின் கண்ணுக்கு தெரியாத வரத்தின் அழைப்பு. நம்பிக்கை, பக்தி மற்றும் நம்பிக்கையுடன் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் பலனளிக்கும் மற்றும் இந்த பரிகாரம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. நமோ பகவதே வாசுதேவே. இந்த மந்திரத்தின் சக்தி உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் வெற்றியையும் தருவதற்கு நண்பர்களே, நீங்கள் செல்வம் மற்றும் சொத்து பற்றி கவலைப்படுகிறீர்கள் என்றால், இன்று நான் சொல்லப்போகும் தீர்வு உங்கள் தலைவிதியை ஒரே இரவில் மாற்றும். இந்த தெய்வீக தீர்வை நீங்கள் ஒருமுறை ஏற்றுக்கொண்டால், பணமழை எப்படி பொழிகிறது, எப்படி ஒரு சாதாரண மனிதரிடமிருந்து பெரிய பணக்காரராக மாறுகிறீர்கள் என்பதை நீங்களே பார்ப்பீர்கள். நண்பர்களே, இன்று நாம் பேசப்போகும் செடி சாதாரண செடியல்ல. கோவில்களுக்கு வெளியே நீங்கள் அதிகம் பார்க்கும் தெய்வீக மரம் இது. கோவில் முற்றத்தில் நிற்கும் இந்த செடி முற்றத்தின் அழகு மட்டுமல்ல, மகாகாள் தன்னை மகிழ்விக்கும் மலர். ஆம் நண்பர்களே, நாங்கள் ஓலியாண்டர் செடியை பற்றி பேசுகிறோம். ஓலியாண்டரின் இலைகள் கூர்மையான விளிம்புகள் மற்றும் நீளமானவை. யாருடைய நீளம் 4 முதல் 6 அங்குலம் வரை. இதன் பூக்கள் கடவுளின் கடவுளான மகாதேவருக்கு மிகவும் பிடித்தமானவை.
சந்தனத்தை அதன் ஒரு பூவில் தடவி சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்தால் 21 முறை சிவலிங்கத்திற்கு நீராடி அர்ச்சனை செய்த புண்ணியத்தை பெற்றிருப்பீர்கள். அதன் விளைவு மிகவும் அற்புதமானது. இதுவே மகாகாள் வழிபாட்டில் தனி முக்கியத்துவம் பெறுகிறது. ஓலியாண்டரின் 4 முக்கிய இனங்கள் காணப்படுகின்றன: வெள்ளை, சிவப்பு, இளஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள். இவை அனைத்தும் ஆன்மீக மற்றும் மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஆனால் வெள்ளை ஓலியாண்டர் குறிப்பாக தெய்வீக மற்றும் அரிய சோதனைகளில் பயன்படுத்தப்படுகிறது. பழமையான பண்டைய காலங்களில் தங்கம் மற்றும் தூய வெள்ளி கூட வெள்ளை ஓலியாண்டரால் செய்யப்பட்டன. ஆம், நீங்கள் கேட்டது சரிதான். இந்த தெய்வீக தாவரத்திலிருந்து தங்கத்தை உருவாக்கும் முறை பண்டைய இந்தியாவில் அறியப்பட்டது. ஆனால் அதற்கு முன் அதன் உயிர் கொடுக்கும் சில பயன்களை அறிந்து கொள்வோம். நீங்கள் பல ஆண்டுகளாக பல் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்தால், பற்களில் பயங்கர வலி, சிதைவு, புழுக்கள் என்று பல மருந்துகளை மாற்றிவிட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை. ஒருமுறை இந்த செடியின் வேரின் சாற்றை எடுத்து வலி உள்ள இடத்தில் தடவவும். இது தவிர ஓலியாண்டரின் கிளையை பல்குச்சியாக பயன்படுத்துவதன் மூலமும் அற்புதமான பலன்களை பெறலாம். இந்த சோதனை மிகவும் பயனுள்ளதாக இருப்பதால் பல வருடங்கள் பழமையான பல்வலி கூட குறுகிய காலத்தில் குணமாகும். நண்பர்களே, இப்போது மற்றொரு அற்புதமான சோதனை. பைல்ஸால் அவதிப்படுபவர்களுக்கு, மருக்கள் வெளியேறி நடக்க சிரமப்படுபவர்களுக்கு இந்த ஓலைவேர் சஞ்சீவனி மூலிகைக்கு குறையாது. இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெள்ளை ஓலையின் வேரை நன்கு அரைத்து பேஸ்டை தயார் செய்து இந்த பேஸ்டை மருக்கள் மீது தொடர்ந்து தடவவும். 5 முதல் 7 நாட்களுக்குள் மட்டுமே மருக்கள் சுருங்கி வெடிக்கத் தொடங்கும் என்பதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். இன்னும் சிறிது நேரம் தொடர்ந்து செய்து வந்தால் பைல்ஸ் முற்றிலும் குணமாகும். ஆபரேஷன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நூற்றுக்கணக்கானோர் இந்த பரிசோதனையை செய்து அனைவரும் பயனடைந்துள்ளனர். நீங்களும் ஒருமுறை செய்து பாருங்கள். நண்பர்களே, இப்போது பண்டைய இந்திய வேதியியல் தங்க உற்பத்தியில் விவாதிக்கப்பட்ட மிகவும் மர்மமான மற்றும் அற்புதமான பரிசோதனையை பற்றி பேசலாம். ஆம் நண்பர்களே, பழங்காலத்தில் வெள்ளை ஓலியாண்டரின் இலைகள், அதன் மென்மையான கிளைகள் மற்றும் வேர்களில் இருந்து ஒரு சிறப்பு முறை மூலம் தங்கம் தயாரிக்கப்பட்டது. இது ஒரு நாட்டுப்புறக் கதை அல்ல, ஆனால் இந்தியாவின் பண்டைய ஆயுர்வேத அறிஞர்கள் மற்றும் வேதியியலாளர்களால் நிரூபிக்கப்பட்ட சோதனை. இத்தகைய சோதனைகள் செறிவு, மந்திர சக்தி மற்றும் தியாகம் கொண்ட சிறப்பு தேடுபவர்களால் மட்டுமே செய்யப்பட்டன. இந்த ரகசியம் இன்று பொதுவானதாக இல்லாவிட்டாலும் இது இந்தியாவின் மறக்கப்பட்ட சித்திகளில் ஒன்றாகும். இப்போது நீங்கள் அதை பண ஆதாயத்திற்காக மட்டுமே ஏற்றுக்கொள்ள விரும்பினால், அதன் அற்புதமான சோதனைகளில் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லெண்ணெய் வேரை ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுப வேளையில் கொண்டு வந்து நன்றாக கழுவி கங்கை நீரால் சுத்திகரிக்கவும். பின்னர் இந்த வேரை ஒரு சிவப்பு துணியில் போர்த்தி சிறிது குங்குமப்பூ மற்றும் சந்தனத்தை தடவி ஏயுஎம் ஸ்ரீ ஹங் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கும்போது உங்கள் பாதுகாப்பாக வைக்கவும். பாதுகாப்பானது வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த பரிசோதனையை செய்யும்போது நீங்கள் பொறுமை மற்றும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். குறுகிய காலத்தில் உங்கள் நிதிநிலை எவ்வாறு மாறுகிறது என்பதை இப்போது பார்க்கலாம். செல்வம் பெருகும். தேவையற்ற செலவுகள் குறைந்து லட்சுமி வாழ்க்கையில் நிலை பெறும். இந்த வேர் உங்கள் பாதுகாப்பை நிரப்புவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நோய்கள், எதிரிகள், வறுமை, தாந்திரீக தடைகள், பேய்கள் மற்றும் ஆவிகள் ஆகியவற்றை நீக்குகிறது. இது தடைகள் போன்ற அனைத்து வகையான பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை பாதுகாக்கிறது. தூய்மை, நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையுடன் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்களே, மூட நம்பிக்கைக்கும் அறிவியல் அணுகுமுறைக்கும் இடையில் மக்கள் ஊசலாடும் இன்றைய காலகட்டத்தில் ஓலைச்சுவடி போன்ற தெய்வீக தாவரங்கள் இயற்கையில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு என்பதை நிரூபிக்கிறது. அதை நாம் தான் அங்கீகரிக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் தெய்வீக செடி இருக்க வேண்டும். இது உங்கள் முற்றத்தின் அழகை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் தெய்வீகத் தன்மையையும் கொண்டு வருகிறது. எனவே இப்போது இந்த வெள்ளை ஓலையை உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்ற நீங்கள் தயாராகுங்கள். தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த அறிவை உங்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தாதீர்கள். முடிந்தவரை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் சமுதாயத்திற்கு பரப்புங்கள் மற்றும் கருத்து பெட்டியில் பக்தியுடன் எழுதுங்கள்.
ஹர் ஹர் மகாதேவ். ஓம் நம சிவா. ஜெய் மாம் லக்ஷ்மி. ஏனெனில் வார்த்தைகளுக்கு சக்தி உள்ளது மற்றும் பக்தியின் ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். நண்பர்களே, இன்றைய தீர்வு பணத்தை பற்றி அதிகம் கவலைப்படுபவர்களின் வாழ்க்கையை மாற்றும். இந்த தீர்வை ஒருமுறை முயற்சிக்கவும். பிறகு எப்படி ஒரே இரவில் பணமழை பொழிகிறது, நீங்களும் பெரும் பணக்காரராகிறீர்கள் என்று பாருங்கள். நண்பர்களே, இன்று நாம் கோவில்களுக்கு வெளியே அல்லது அவற்றின் முற்றங்களில் காணப்படும் ஒரு தெய்வீக மற்றும் அதிசய தாவரத்தை பற்றி பேசப்போகிறோம். இந்த ஆலை இந்தியா முழுவதும் பிரபலமானது. அதை பார்த்தாலே ஒருவருக்கு அறம் கிடைக்கும். அதன் பெயர் ஒலியாண்டர். அதன் கூர்மையான நீண்ட மற்றும் இது கூர்மையான இலைகளைக் கொண்டுள்ளது மற்றும் அதன் 4 முக்கிய இனங்கள் வெள்ளை, இளஞ்சிவப்பு, மஞ்சள் மற்றும் சிவப்பு. ஆனால் இன்று நாம் வெள்ளை ஓலியாண்டரை பற்றி விவாதிப்போம். அதன் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு குணமும் அற்புதம். அதன் பூவை மகாகாளுக்கு சமர்ப்பித்து சந்தனம் பூசி சிவலிங்கத்தில் அர்ச்சனை செய்தால் 21 முறை ஜலாபிஷேகம் செய்த புண்ணியத்தை அடைந்தது போலாகும். கடவுளின் கடவுளான மகாதேவருக்கு இந்த மலர் மிகவும் பிரியமானது என்று கூறப்படுகிறது. வெள்ளை ஓலையின் பயன்பாடு வழிபாட்டிற்கு மட்டுமின்றி உடலின் வெளிப்புற நோய்களுக்கும் மன, நிதி மற்றும் தாந்திரீக பிரச்சனைகளுக்கும் தீர்வாகும். வெள்ளை ஓலியாண்டர் பூக்கள் விஷமாக கருதப்படுகின்றன. ஆனால் இதை வெளிப்புறமாக கவனமாக பயன்படுத்தினால் பல தோல் நோய்கள், முடி உதிர்தல், காயங்கள், பருக்கள், வெள்ளை முடி, ரிங்வோர்ம், அரிப்பு மற்றும் மூட்டு வலி போன்றவற்றுக்கு இது ஒரு சஞ்சீவி என்று நிரூபிக்கிறது. நண்பர்களே, இப்போது அதன் தெய்வீக பயன்பாடுகளை விரிவாக அறிந்து கொள்வோம். பல்வலியை போக்க அதன் வேர் சாறு அல்லது அதன் கிளையை பல் துலக்க பயன்படுத்தவும். கடுமையான வலி கூட ஒரு நொடியில் போய்விடும். அழுகிய பற்கள் அல்லது ஈறு நோய்களையும் குணப்படுத்துகிறது. குவியல்களுக்கு அதன் வேரை தேய்த்து குவியல்களின் மீது தடவி 5 முதல் 7 நாட்களில் வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். நீண்ட நேரம் பயன்படுத்தினால் இந்த நோய் முற்றிலும் குணமாகும். அறுவை சிகிச்சை தேவையில்லை. இந்த தீர்வு முயற்சி மற்றும் சோதிக்கப்பட்டது. நண்பர்களே, இப்போது நம்முடைய ஒரு அங்கமான தங்க உற்பத்தியை பற்றி பேசுவோம். இது பண்டைய நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை ஓலைச்சாறு 50 கிராம் எடுத்து அதில் 150 கிராம் டீன் மற்றும் 50 கிராம் பாதரசம் கலந்து 40 நாட்கள் தொடர்ந்து அரைத்து வந்தால் இந்த கலவையை தூய தங்கமாக மாற்ற முடியும் என்பது நம்பிக்கை. இந்த செயல்முறை பாடல் யந்திரத்தில் சமைக்கப்படுகிறது. இதன் காரணமாக இந்த தெய்வீக கலவை தங்கமாக மாறும். இந்த ரகசியம் ஸ்வர்ண தந்திரத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. சர்ஃப்மோகன் திலக் சித்துக்கு அதன் வேரை தேய்த்து திலகம் பூசினால் எதிரில் இருப்பவர் உங்கள் வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகிறார். கூட்டமாக இருந்தாலும், நீதிமன்றமாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், நீங்கள் எங்கு சென்றாலும் மக்கள் உங்கள் பேச்சை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள். இந்த தாந்திரீக நடைமுறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சாவான் மாதத்தில் வேண்டுதல்கள் நிறைவேற சிவபெருமானுக்கு வெள்ளை சந்தனத்துடன் திலகம் பூசி வெள்ளை ஓலை பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள். 108 பூக்களை மட்டுமே வழங்குங்கள். ஆனால் இந்த பரிகாரத்தை 5 திங்கட்கிழமைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இது உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும். செல்வம் பெற சர்க்கரை மிட்டாய் அல்லது சர்க்கரை மிட்டாய் கலந்த பாலை அதன் வேருக்கு 21 நாட்கள் தொடர்ந்து வழங்கவும். சிவன் கோவிலுக்கு அருகில் வெள்ளை ஓலி செடி இருந்தால் இந்த பரிகாரத்தை அங்கே செய்யுங்கள். இதனுடன் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யவும். உங்கள் துரதிர்ஷ்டம் நல்ல அதிர்ஷ்டமாக மாறும். மேலும் உங்களால் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு பணம் கிடைக்கும். விரும்பிய வேலையை பெற நீங்கள் விரும்பிய வேலையின் பெயரை ஒரு காகிதத்தில் எழுதி அதை திங்கட்கிழமை வெள்ளை ஒலியாண்டரின் வேரில்